மனித சங்கிலி நடந்தது. இன்னைக்கு நினைச்சே பார்க்க முடியாது. அந்த கடலே கொந்தளிச்சு ஆழிப்பேரலையா வெளியே வந்தது போலவே இன்னைக்கு காலையில மெரினாவில் அவ்வளவு ஒரு பெரிய பேரணி நடந்தது. ஆக இந்த எங்களுடைய ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுக்கணும். அப்படி அனுமதி கொடுக்கலன்னா உங்க மத்திய அரசு சட்டத்தை நாங்க மீறலங்கிறதெல்லாம் எங்களுக்கு அப்படிலாம் இல்ல. மீறணும்னு நாங்க பிரயத்தனப்படுறதெல்லாம் இல்ல. ஒரே ஒரு விஷயம், நீங்க அனுமதி கொடுத்தா உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா இங்க திரண்ட இந்த கூட்டம் அங்கேயும் திரளும். தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் நீங்க வேணா பாருங்க, மதுரையில கூட போறோம், மதுரையில ஒன்னு சேர போறோம், ஒரு பெரும் கடலா மாறப்போகுது மதுரை. குறிப்பா 14ஆம் தேதி அவனியாபுரத்தில் நடக்கிற அந்த ஜல்லிக்கட்டுல நான் பார்வையாளனா இல்ல, நானும் மாட்டடக்க பங்கேற்கிறேன். ஆக எங்களை நீங்க அடக்கிறதுங்கிறது ஒரு காலமும் நடக்காது. இனிமே தமிழ் இளைஞர்கள் ஒரே ஒரு விஷயம் தான், திமிழை அடக்கிறதன் மூலமாக இந்திய அதிகார வர்க்கத்தினுடைய திமிரை அடக்கிறது தான் எங்களுடைய நோக்கமும் வேலையும். ஆக அதுல நாங்க கலந்துக்க போறோம். கூட்டம் கூட்டமா கலந்துகிட்டு ஜல்லிக்கட்டு நடக்கதான் போகுது. இதுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன மீறின என்ன கைது பண்ணுவாங்களா? அதுக்கு மேல சுடுவாங்களா? சுடுங்க. அதான் 1.5 லட்சம் பேரை கொண்டீங்க, 20 பேரை கொண்டீங்க. கார்கில் யுத்தம்னு வந்தா தமிழனை தான் முதல்ல நிறுத்தினீங்க. செத்து தாண்டா நாங்க எங்க மண்ணை காப்பாத்திட்டு இருந்தோம். இதுக்கு மேலேயும் எங்களுடைய கலைய கலாச்சாரத்தை, பண்பாட, அறத்தை, வீரத்தை, விளையாட்டை காப்பாற்றணும்னா சாகரத்துக்கும் தயார். இது வெறும் சொல்லு இல்ல, இனி செயல் தான். அதை இந்திய தேசம் பார்த்தே தான் ஆகணும்னா எங்களுக்கு நஷ்டம் இல்ல, இழப்பு இந்திய அரசுக்காக தான் இருக்கும்.